இது என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ, பேசி வீடியோ எடுக்கிறது. இதுக்கு முன்னாடி இப்படி நான் வீடியோ போடலை. எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, நிறைய பேர் என்னை ஹர்ட் பண்ணியிருக்காங்க நான் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணதுனால. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸே எனக்கு சம்திங் ஹர்ட் பண்ணியிருக்காங்க. நான் திருப்பி அவங்கள ஹர்ட்லாம் பண்ண விரும்பலை, பண்ணவும் மாட்டேன். ஆனால் என்னோட டிசிஷனில் அவங்க இன்வால்வ் ஆகக்கூடாதுன்றது தான் என்னோட பெரிய இதுவாக இருந்தது. எனக்கு என்னோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணணுன்னு தான் நான் இந்த வீடியோ போடுறேன். நான் பர்சனலாக பிலீவ் பண்ணதை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எனக்கு டிவிகே வின் பண்ணணுன்றது ஃபர்ஸ்ட்லேருந்தே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, பிடிக்கும். ஒரு சேஞ்ச் வேணும்னு தான் நானும் இது பண்ணேன். அதுக்காக நிறைய பேர் உனக்கு பொலிட்டிக்கல் இன்டெலெக்சுவல் இல்லை, உனக்கு பாலிடிக்ஸ் பற்றி ஒன்றும் தெரியாது, உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. பாலிடிக்ஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, நல்ல ஒரு ஹியூமனிட்டியும் நல்ல மனசும் மக்களுக்கு சேவை செய்யணுன்ற மனசு இருந்தால் போதும். ப்ளஸ் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் இருக்கணும் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் இருக்கிறவங்களுக்கு, ஒரு லீடராக வரவங்களுக்கு. அது நான் விஜய் சார்கிட்ட இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ அதனால் என்னோட இன்ட்யூஷன் எனக்கு, அதனால் நான் பிலீவ் பண்ணதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இது யாரையும் காயப்படுத்துறதுக்காக இல்லை. நிறைய பேர் எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டவங்களுக்கு தான் இந்த ரிப்ளை. நான் யாரையும் என்னை ஹர்ட் பண்ணவங்க அவங்களுக்கு புரியும் யார் என்னை ஹர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. நான் சொல்கிறப்ப அவங்களுக்கு புரியல. நான் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியிருக்கேன். அந்த மேனிஃபெஸ்டேஷனை உங்ககிட்ட காமிக்கலான்னு தான் நான் அட்டாச் பண்ணுற வீடியோவில். ஒரு சில பேர் அவங்களுக்காக இன்றைக்கி நான் பேசியே ஆகணும், இன்றைக்கி பேசலைன்னா நான் என்றைக்குமே பேச முடியாது. நான் எந்த அளவுக்கு ஹர்ட் ஆகலைன்றதை நான் திருப்பி சொல்லணும்ல, சொல்லி தானே ஆகணும். டிவிகே வின் பண்ணிட்டு பார்த்தீங்களா? பவர் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன். பீப்புளோட சப்போர்ட் இருந்தால் எதையுமே மாற்ற முடியும். மைண்டை சேஞ்ச் பண்ணுங்கள், இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட ரியாக்ட் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு மற்றவங்க சொல்கிற இதை கேட்டுட்டு டிசிஷன் எடுக்காதீங்க. நீங்களும் அனலைஸ் பண்ணி என்ன நல்லதுன்றத ஒரு இண்டிவிஜுவாலிட்டியாக என்ன வேணும், இந்த நாட்டுக்கு என்ன சேஞ்சஸ் வேணுன்றத செயல்படுத்தினா போதும். கைண்டாக பேசுறதுனால தலை குனிஞ்சு போகணுன்னு அவசியம் இல்லை. நான் யாரையும் இது வரைக்கும் ஹர்ட் பண்ணதே இல்லை, ஹர்ட் பண்ணணுன்றது என்னோட நோக்கமே கிடையாது. பட் ரொம்ப வார்த்தைகளை விடாதீங்க, மற்றவங்களுக்கு ஹர்ட் ஆகும். என்ன மாதிரி நிறைய பேர் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்க எவ்வளோ ஹர்ட் ஆகிருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. அவங்களால சொல்லவும் முடியாது, அவங்க யாரையும் ஹர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, சொல்லிக்க முடியாமல் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுருப்பாங்க. ரியல் சப்போர்ட்டர்னால் இப்படி தான் இருக்கணும். பீப்புள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா அது பெரிய விஷயம். பேசாதீங்க, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அது வேணும். எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை பாலிடிக்ஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையே இல்லை. நல்லது செய்யணும்னு நல்ல மனசு இருந்தால் போதும், சேஞ்சஸ்